بسم الله الرحمن الرحيم. ஒரே ஒரு செய்தி மாத்திரம் இருக்கிறது. இந்த ஒரு செய்தியை தான் இந்த அவுலியாக்களுடைய கூட்டம் எடுத்து வைப்பாங்க. என்ன செய்தின்னு கேட்டா, ஒரு ஹதீஸ் இருக்கு. ஒரு ஹதீஸ் பல வித்தியாசமான வார்த்தைகளா பல நூல்கள்ல வந்திருக்கிறது. என்ன வந்திருக்குன்னு கேட்டா, இப்ப ஒரு ஜனாசா போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல ஒரு ஜனாசாவை கொண்டு போறாங்க. கொண்டு போகும்பொழுது இருக்கிற மக்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, அவரை கொஞ்சம் புகழ்ந்து பேசுறாங்க. இந்த ஜனாசா யார் இறந்து போனாரோ அவரை பத்தி ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதை வச்சு என்ன செய்யறாங்க, இவர் அப்படியாக நல்ல மனிதர் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ நல்ல விஷயமா சொல்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்கன்னா, வஜபத், அவ்வாறு ஆகிவிட்டது அப்படிங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வேற ஒரு ஜனாசா போகுது. அந்த ஜனாசா அம்பது பேர் திட்டுறாங்க, இவன் மகா கட்டவன் அப்படின்னு திட்டுறாங்க இருக்கிற ஆளுக்கெல்லாம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு என்ன செய்யறாங்கன்னா, வஜபத்துங்கிறாங்க. வஜபத்துனா அப்படி ஆகிவிட்டது. அப்ப சஹாபாக்கள் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு ஜனாசா போனுச்சு, அப்பவும் ஒரு வஜபத்துன்றீங்க, ரெண்டாவது போகும்போது அதே சொன்னீங்களே, என்ன அர்த்தம் அப்படின்ற உடனே, நீங்க ஒரு ஆளை புகழ்ந்து சொன்னீங்க, அவர் சொர்க்கவாசியா நல்லவர் ஆகிவிட்டார் என்பது உறுதியாகிவிட்டது. ஒரு ஆளை கெட்டவர்னு சொன்னீங்க, அவர் கெட்டவர் என்பது காரணம் நரகம் உறுதியாகிவிட்டது. இதைத்தான் நான் சொன்னேன், அன்தும் சுஹதாவுல்லாஹி ஃபில் அர்தி, இந்த பூமியில நீங்க தான் அல்லாஹ்வின் சாட்சியாளர்கள். நீங்களா பார்த்து ஒரு ஆள் நல்லவர்னா அவர் நல்லவர் தான், நீங்களா பார்த்து ஒரு ஆளை கெட்டவர்னா கெட்டவர் தான். இதை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, நம்மளா சேர்ந்து அவுளியான்னு நாங்க சொல்றோம், அல்லாஹ் வந்து முடிவு எடுத்துருவான். இந்த ஹதீஸை வச்சு அப்படி எடுக்கலாம் தான். இந்த ஹதீஸை வச்சு பார்த்தா அப்படித்தானே வருது. ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தை சொல்றாங்க, நீங்க ஒரு ஆளை புகழ்ந்து சொன்னீங்க, அல்லாஹ் இடத்துல நல்லவரா இருந்துட்டாரு. ஒரு ஆளை திட்டி சொன்னீங்க, அல்லாஹ் இடத்துல கெட்டவரா இருக்கிறாரு. நீங்க தான் அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்களாக இந்த பூமியில இருக்கிறீர்கள். இது புகாரியில 1367வது ஹதீஸ்ல இருக்கிறது. இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு கேட்டா கொஞ்சம் டிஃபரெண்டா வருது. ஐயுமா முஸ்லிமின் ஷஹீதலஹு அர்பாத்தும் பிகைரின், எந்த ஒரு முஸ்லிமுக்காவது 4 முஸ்லிம்கள் நல்ல விதமாக சாட்சி சொல்வார்களே ஆனால் அதுஹலஹுல்லாஹுல் ஜன்னா, அவரை அல்லாஹ் சொர்க்கத்திலே சேர்த்து விடுவான் அப்படிங்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அப்ப 3 பேர் சாட்சி சொன்னா அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, 3 பேர் சொன்னாலும் பரவாயில்லை, அவரு நல்லவர் தான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் எந்திரிச்சு கேட்கறாங்க, 2 பேர் சொன்னா, ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு, 2 பேர் அவர் நல்லவருங்கிறாங்க, அப்ப எப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரசூல் என்ன செய்யறாங்க, 2 பேர் சொன்னாலும் தான் அப்படிங்கிறாங்க. நாங்க ஒரு ஆள் சொன்னா என்ன நாங்க கேட்க மறந்துட்டோம், விட்டுட்டோம் அந்த சஹாபி அறிவிக்கிறார். இது புகார்ல 1368, 2643 இதுல இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஒரு ஹதீஸை வச்சு பார்த்தா என்ன தெரியுது, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஆள் அவுலியாண்டா அவுலியா தான் வருது. இப்ப ஷாஹுல் ஹமீத் அவுலியாண்டு எத்தனை பேர் சொல்றாங்க, அதே மாதிரி அஜ்மீர் அவுலியாண்டு எத்தனை பேர் சொல்றாங்க. அப்ப ஏராளமான மக்கள் அவரை பற்றி நற்சான்று சொன்னார்களே, ஆனால் அது மாதிரி அல்லாஹ்விடத்துல இருப்பாரு இது இப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, இவங்க ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இது கரெக்ட் தான், இந்த ஹதீஸ் மட்டும் இருக்குமே ஆனால் இப்படியான ஒரு வாதம் சரிதான். ஆனா இதுவரைக்கும் நம்ம சொன்னோம் அதெல்லாம் என்ன, அதுவும் ஹதீஸ் தானே. நேற்றிலிருந்து இன்று வரைக்கும் நம்ம சொன்னோமே அதெல்லாம் என்னங்கிறேன், அதுவும் ஹதீஸ் தானே. அது சொல்ல முடியாது, அந்த அதிகாரம் கிடையாது, மனிதனை கண்டுபிடிக்க முடியாது. சஹாபாக்கள் ஏமாந்துருவாங்க, ரசூலுல்லாஹ் ஏமாந்துருவாங்க, அல்லாஹ் வஹி அறிவித்து கொடுத்தாலே தவிர அதை சொல்ல முடியாதுன்னு வந்திருக்கும் பொழுது இதை ஏற்றுக்கிட்டு அதை விட்டுறது சரியா வருமா? இது இருக்குது வாஸ்தவம், இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது, இதனுடைய சனதை அறிவிப்பாளர்கள் எல்லாம் கோளாறு கிடையாது. அப்ப என்ன இப்படி சொல்ல முடியும்? நடைமுறையில் நீங்க பார்த்தா கூட இதுல உங்களுக்கு நெருடல் தன்னால வந்துடும். எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நம்ம கண்ணு முன்னாடி எத்தனை கெட்டவன் நல்லவங்கிறாங்க, நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம், உன்னாலும் ஒரு அயோக்கியன்னு பாராட்டுறாங்க. அப்ப எத்தனை பேர் இறந்து போனதுக்காக லட்சம் மக்கள் எல்லாம் போய் அவருக்காக என்ன செய்யறாங்க, அவருடைய அடக்கத்தலத்துல ஒரு முஸ்லீம் தலைவர் இருக்காருன்னு வைங்கள, ஒரு முஸ்லீம்ல ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறாரு, மண்டையை போட்டாரு, எவ்வளவு பேர் கலந்துக்குவாங்க, எவ்வளவு பேர் ஜனாசாவுல சேர்ந்துக்கிறாங்க. ஆன்மீக ரீதியா ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டாரு, மார்க்க ரீதியா ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டாரு. அவர் ஒரு முஸ்லீம் லீக் தலைவரா இருந்தான்னு வைங்களேன், தலைவரா இருந்து அவர் இறந்து போயிட்டான்னு வைங்களேன், அவர் அடக்கம் செய்வோம் என்ன செய்வோம், அவ்வளவு மக்களும் போய் நல்ல தலைவர் அப்படியான்னு புகழ்ந்துட்டாங்கன்னு வைங்க, அவர் சொர்க்கவாதி ஆயிடுவாருங்கிற மாதிரி தெரிகிறது. ஆனா இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்களே, ஆனா சொன்னாங்கன்னு வருது. இது உண்மை சொல்லியும் இருக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் இவ்வளவு ஆதாரங்களை வச்சு பார்க்கும் பொழுது இப்படி சொல்லக்கூடாதுன்னு வருது. சொன்னா உள்ளத்துல உள்ளது அறிய முடியுங்கிற மாதிரி விடுகிறது. அப்ப என்ன இது குழப்பமா வருது அப்படின்னு சொல்லி இதை இன்னும் கொஞ்சம் நம்ம தேடி எடுத்தோம்னு சொன்னா இதற்கான விடை கிடைத்து விடுகிறது. இது இந்த 2 ஹதீஸை வச்சு பார்க்காம இது சம்பந்தமா இன்னும் என்னென்ன வருது நம்ம அவ்வளவு ஹதீஸையும் தேடி பார்த்தோம்னு சொன்னா இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு சொன்னாங்க,
அது ரசூலுல்லாஹ் காலத்தோடு முடிஞ்சு போச்சா இன்னைக்கு இருக்குதா? அந்த விவரங்கள்லாம் இப்ப தெளிவாயிருது. என்ன வருதுன்னு கேட்டா, இதே சம்பவத்தையே, இந்த சம்பவம் தான், இந்த ஒரு ஜனாசா கொண்டு போன இந்த சம்பவத்தையே அறிவிக்கிறவர் என்ன செய்வார்னா, ஒருத்தர் கொஞ்சம் கூட அறிவிப்பாரு, ஒருத்தர் கொஞ்சம் குறைய நடந்த விஷயம் நிறைய இருக்கு, 10 விஷயம் நடந்திருக்கு, ஒருத்தர் 7 அறிவிப்பாரு, ஒருத்தர் 5 சொல்லி 5 விட்டுருவாரு, ஒருத்தர் 9 சொல்லிட்டு 1 விட்டுருவாரு, ஒருத்தர் 3 அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாத்தையும் என்ன செய்வாரு, சொல்ல நீ பயான கேட்கறீங்க, வெளியே போய் என்ன செய்வீங்க, 1 மணி நேரம் கேட்டது அப்படி சொல்லக்கூடியவரும் உள்ள இருப்பீங்க. இந்த 1 மணி நேரம் சொன்னதுல பாதி அரை மணி நேரத்தை விட்டுவிட்டு அரை மணி நேரம் அளவுக்கு மெசேஜ் போய் அடுத்த ஆள்கிட்ட போய் சொல்லுவீங்க. அல்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடித்தமான இருந்துச்சு 1-2 மட்டும் போய் என்ன செய்வீங்க, இந்த மாதிரி வேற என்ன சொன்னாங்க, நிறைய சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தெரியாதவங்களா? இப்படி நம்மளுக்குள்ள பலவிதமான தரத்தில் இருக்கிறோம். இப்ப சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னு அறிவிக்கும் பொழுது ஒருத்தர் கூட ஒருத்தர் குறைய அறிவிப்பாங்க. இந்த செய்தியில் என்ன வருதுன்னா, கொஞ்சம் கூடுதலான விவரம் நடந்திருக்கு, அந்த இடத்துல வேற இன்னும் கொஞ்சம் விஷயம் நடந்திருக்கிறது, அதை ஒரு அறிவிப்பாளர் விட்டுட்டாரு. எந்த இடத்துல, இந்த வஜபத்துன்னு சொன்னாங்களே, ஒரு ஜனாசா போகுது வஜபத்துனாங்க, இன்னொரு ஜனாசா போகுது வஜபத்துனாங்க, அவ்வளவோட முடிச்சுக்கிட்டாரு அவரு. இன்னொரு அறிவிப்பாளர் என்ன செஞ்சாருன்னா, அதுக்கு மேல ஒண்ணு இருக்குது, அதுக்கு மேல ஒண்ணு நடந்துச்சு, அது வந்து சொல்லப்படல அப்படின்னு சொல்லி காட்டுற. அது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு ஜனாசா வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகாதா இது என்னடா யாருடைய ஜனாசா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த அவரை பத்தி தெரிஞ்ச சஹாபாக்கள் சொல்றாங்க, ஹாதிஹி ஜனாசத்து ஃபுலான், இது இன்னாருடைய ஜனாசா. ஊர்க்காரங்க தெரியும்ல, இன்னாருடைய ஜனாசா. கான யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, இவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் விரும்பக்கூடியவராக இருந்தார். யாமலு பி தாஅத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராக இருந்தார். யஸ்ஆ ஃபீஹா, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டிலேயே பாடுபடக்கூடியவராக இருந்தார். மார்க்கத்தை முழுசா பேணக்கூடியவராக இருந்து கண்ணால பார்த்தோம், அப்படியான ஒரு ஆளா இருந்தாரு அப்படின்னோடனே கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத். அப்ப மொட்டையா ஜனாசான்னு சொல்லல, இவருடைய நடத்தை, இவர் அல்லாஹ் ரசூல் நேசிச்சது, இவருடைய இபாதத்து எல்லாத்தையும் கண்ணால பார்த்தவங்க சொல்றாங்க இந்த மாதிரி இருந்தாருன்னு ரசூலுல்லாஹ் வஜபத்துன்ட்டாங்க, அவருக்கு எவ்வாறு ஆகட்டும். அப்புறம் இன்னொரு ஜனாசா வந்த உடனே அப்ப இதே மாதிரி கேட்கிறாங்க, ஒரு கெட்டவன், அல்லாஹ் ரசூல் இவனுக்கு பிடிக்காது, இவன் அல்லாஹ்வுக்கு பாவம் செய்ய வேண்டிய வேலை, ஒரு கட்டளையும் பேணி நடக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாரா பேசுறாங்க. அப்போ வஜபத்துன்ட்டாங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு இருந்து என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மாதிரி இவங்க எல்லாம் சொன்னாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வஜபத்து என்ன மேட்ரு இது அப்படின்னு அபூபக்கர் கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யா அபூபக்கர், அபூபக்கரே, இன்னலில்லாஹி மலாயிகத்தன், இது அல்லாஹ்வுக்கு சில மலக்குகள் இருக்கிறாங்க, அல்லாஹ் சில மலக்குகளை நியமித்து வைத்திருக்கிறான். தன்திகு அலா அல்சினத்தி பனி ஆதம், அவங்க என்ன செய்வாங்கன்னா மனிதனுடைய நாவுகள்ல இருந்து என்ன செய்வாங்க, அவங்க பேசிடுவாங்க. மலக்குகள் இருக்கிறாங்க, மலக்குகள் வந்து மனிதர்களுடைய நாவுகள்ல இருந்து பேசுவாங்க. பிமா பில் மரி மினல் கைரி வ ஷர்ரி, இந்த மனிதன்ட்ட இருந்த நல்லது எது கெட்டது எது என்பதை மலக்குகள் வந்து சில மனிதர்களுடைய நாவில் புகுந்து பேசுவார்கள். எனக்கு மலக்கு பேசுறது தெரிஞ்சதுனால அதை நான் சொன்னேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க. இப்ப நம்மளா ஒரு ஆள் அவுளியாங்கணும், நம்மளா அவுளியாண்டமா அல்லாஹ்வுடைய மலக்கு வந்து சொல்லி அவுளியாண்டமா தெரியாது. இது யாருக்கு சொல்ல முடியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த விஷயம் பின்னாடி நடக்குது, இந்த கொஸ்டினுக்கு பதிலோட சேர்ந்து நடக்கிறது. இத வந்து இது ஹாக்கிம்ல வந்து 1397வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது, ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர்கள் எந்த ஒரு கோளாறும் இல்லாத செய்தி. அப்ப இது என்ன வழங்குதுன்னு கேட்டா, ஒரு ஆள் ஜனாசா போகும்போது நல்லவர்னு சொல்வது வந்து மலக்கு அந்த நாவில் புகுந்து நல்லவர்னு சொல்ல வைப்பாரு, அப்ப நல்லவரத்தான் இருப்பாரு. மலக்கு சொன்னா அல்ல அறிவிச்சு கொடுக்கிறது தானே, மலக்கு நுழைஞ்சவன் கெட்டவன் சொல்ல வைப்பாரு சில நாவுகள்ல. அப்ப மலக்கு தான் நுழைஞ்சு செய்யறாருங்கிறத யாரால அறிஞ்சிக்க முடியும்? நமக்கு முடியாது, நம்ம மனிதர்கள் யாருக்கும் முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூலா இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இது மலக்கு நாவுல இருந்து பேசுறாரு, இது மலக்கு பேசல மனுஷனா பேசுறான்னு கண்டுபிடிக்க முடியும். ஒரு சம்பவம் தான் இது, ஒரே ஒரு தடவை நடந்திருக்குது. அந்த ஒரு சம்பவத்தில் அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, அவங்களுடைய செயல்களை வைத்து அல்லாஹ் அறிவித்து கொடுத்து இவர் நல்லவர் இவர் கெட்டவர் மலக்கு மூலமா சொல்லப்பட்டுச்சுன்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சொன்னது அல்ல, நீங்க புகழ்ந்து சொன்னது நீங்க சொன்னது அல்ல, உங்க நாவில் மலக்கு பேசுவதை நான் பார்க்கிறேன், அதை வச்சு சொன்னேங்கிறாங்க. இது இந்த காலத்துக்கு பொருந்துமா? அப்ப ரசூலுல்லாஹ் காலத்தோட முடிஞ்சு பினிஷ், இந்த டாபிக் ஓவர். ரசூலுல்லாஹ் காலத்துல என்ன செய்வாங்க, ஒரு ஆள் நல்லவர்னு பாராட்டி சொன்னா மலக்குகளை விட்டு அல்லாஹ் பாராட்டி சொன்னானா அல்ல அந்த மனுஷனா அவனுடைய பக்தியில குருட்டு பக்தியில பாராட்டுறானாங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. மலக்குகளை பார்க்கக்கூடியவர்களா இருந்ததுனால நமக்கு சொல்ல முடியுமா? அப்ப இது நம்ம காலத்துக்கெல்லாம் உள்ளது இல்லை என்று விளங்கிட்டோம்னு சொன்னா ஒரு குழப்பம் வராது. அப்பனா யாரையும் நல்லவர்னு சொல்லவே முடியாது. ஆனாலும் சிலரை நம்ம நல்லவர்னு சொல்ல முடியும். யாரை சொல்ல முடியும் என்றால், அல்லாஹ் குர்ஆன்ல யாரை பர்டிகுலரா பேரை குறிப்பிட்டு
இவர் நல்லவர் என்று சொன்னானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு பெயரை சொல்லி அல்லது குறிப்பிட்ட ஒரு தன்மையை சொல்லி இவங்க எல்லாம் நல்லவர்கள் என்று அடையாளம் காட்டினார்களோ அவங்கள அவுலியான்னு நம்ம சொல்லணும். அவுலியான்னு தீர்மானிக்கிறதா இருந்தா குர்ஆனில் அவங்க நல்லவங்கன்னு சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க நல்லவர்கள் என்று வஹீயின் அடிப்படையில் இந்த மாதிரி இல்லாம இந்த வீரமோன 70 கொலை பண்ணாங்களே அந்த மாதிரியாக இல்லாமல் அல்லாஹ்விடமிருந்து பெற்ற செய்தியின் அடிப்படையில் ஒரு நல்லவர் என்று சொல்லியிருப்பார்களே, ஆனால் அவங்கள மட்டும்தான் அவுலியான்னு சொல்லலாம். நல்ல விளக்கணும். யாருதான் அவுலியான்னு சொல்லலாம்? ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி யாரையும் அவுலியான்னு சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் காலத்தோட முடிஞ்சு விட்டது. ரசூலுல்லாஹ் காலத்தோட அவங்க யாரெல்லாம் அவுலியாவா இருந்தார்களோ அதை நமக்கு சொல்லி தந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு ஒருத்தர் அல்லாஹ்வுடைய நேசரே ஒருத்தர் இருந்தாலும் நமக்கு தெரியாது. இதுல முத்தாய்ப்பாக ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. மறுமை நாள்ல அல்லாஹ் விசாரணை செய்யும் பொழுது முக்கியமான சிலரை எப்படி அல்லாஹ் விசாரிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுல முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்காக வேண்டிய நம்முடைய பார்வையில அல்லாஹ்வுக்காக வேண்டிய உயிரை ஒருத்தர் தியாகம் செஞ்சிருப்பார், ஷஹீதா இருப்பார். அவரை அல்லாஹ் கூப்பிட்டு என்ன செய்வான்? விசாரணை செய்வான். என்ன விசாரணை செய்வான்? உனக்கு நல்ல உடல் ஆற்றலை, உடல் வலிமையை நான் கொடுத்திருந்தேனே, ஒரு இளமையை கொடுத்திருந்தேனே, நீ எனக்காக என்ன செஞ்ச என்று அல்லாஹ் கேட்பான். அப்ப அவர் என்ன செய்வார்னு கேட்டா, உனக்காகத்தான் நான் என்னுடைய உயிரையே தியாகம் பண்ணிட்டேனே, ஷஹீத் ஆயிட்டனே, இங்க வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுவார். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவான்? இல்ல, கதப்த, பொய் சொல்கிறாய், வலாக்கின்னக காத்தல்த லிஅன் யுகால ஜரீஉன், உன்னை வீரன் என்று உனக்கு பிறகு, நீ மரணித்த பிறகு உன்னை வீரன் என்று மக்கள் பேசிக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்கு தான் நீ உயிரை தியாகம் செய்த. ஃபகத் கீல, சொல்லப்பட்டு விட்டது, அந்த மாதிரி உலகத்துல உனக்கு அந்த பேர் கிடைத்து விட்டது என்று சொல்லி அல்லாஹ் நரகத்துல கொண்டே தள்ளிடுவான். அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம்? உலகத்துல நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்போம் இவர் ஷஹீத் என்று, அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் செஞ்சவர் நினைச்சுக்கிட்டு இருப்போம். அவரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாரு, நம்ம அல்லாஹ்வுக்காக தான் செஞ்சோம்னு சொல்லி அவரை நினைத்து கொண்டிருக்கிறாரு. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? நீ உள்ளுக்குள்ள இந்த உயிரை தியாகம் பண்ண போகும்போது உள்ளுக்குள்ள லேசா என்ன வந்துருச்சு உனக்கு? நம்ம தியாகம் பண்ணோம்னா வரலாறுல நம்மளை வீரர்னு எல்லாரும் பேசுவாங்க, நம்மளை பாராட்டுவாங்க, நம்ம செத்து போயிட்டா கூட நம்முடைய பேர் என்ன செய்யும், விளங்கும் என்ற நோக்கத்துக்கு தானே நீ உயிரை தியாகம் செஞ்ச என்று அல்லாஹ் நிராகரிச்சிடறான். அப்போ ஒரு சின்ன ஒரு மைனர் மிஸ்டேக்ல கூட நம்முடைய இறை நேசர ஆகக்கூடிய தன்மை மாறி போய்விடுகிறது. இவர் பெரிய தியாகம் தான் பண்ணி இருக்கிறார், பண்ணுனா கூட உலகத்துல பேரும் புகழுக்காக இதை செஞ்சார்னாகும் போது அவர் இறைநேசராக ஆக முடியல. நபிமார்களுக்கு அடுத்த தரஜா இவருக்கு கிடைச்சிருக்க வேண்டும். உயிர் தியாகிக்கு என்ன கிடைக்கணும்? நபிமார்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவியில் அடுத்த பதவி இவருக்கு கிடைக்கணும், ஆனா கிடைக்கவில்லை. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, ஒரு மார்க்க அறிஞரை அழைத்து விசாரிக்குவான். இவருக்கு நிறைய அந்தஸ்து கிடைக்க வேண்டிய ஒரு சுமையை அவர் சுமந்திருக்கிறார். ஏன்னா இவருடைய பிரச்சாரத்தை எவ்வளவு பேர் கேட்டிருப்பாங்க, நேர்வழி பெற்றிருப்பாங்க, இவரால் தவறான கொள்கையிலிருந்து எத்தனை பேர் விடுபட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கும் பொழுது அவர் கொண்டு எல்லாம் விசாரிக்கிறான். விசாரிச்சவனே அவர் என்ன செய்வாரு? நான் உனக்காக அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், ஊரா பிரச்சாரம் பண்ண, என்னென்ன செஞ்சாரு அதெல்லாம் சொல்லுவாரு. அதெல்லாம் செஞ்ச, எனக்காக செஞ்ச, நீ பொய் சொல்லுகிறாய், உன்னை அறிஞர் என்று மக்கள் பேசிக்கொள்ள வேண்டும் தான் இதெல்லாம் செஞ்ச. மர்ம ஒண்ணு இருக்குது, அங்க பெரிய கூலி கிடைக்கும், அல்லாஹ்விடத்துல பரிசு கிடைக்கும், நீ செய்யவே இல்லை. நீ உலகத்துல உன்னை எல்லாரும் அறிஞர்னு பேசிக்கொள்ளணும், பாராட்டணுங்கிற நோக்கம் தான் உனக்கு இருந்தது. அது உலகத்துல சொல்லிவிட்ட. அப்படி சொல்றான் அல்லாஹ், வலாக்கின்னக தஅல்லம்தல் இல்ம, நீ கல்வியை கற்றுக்கொண்டது எதற்கென்றால் யுகால் ஆலிமுன், ஆலிம் என்று உன்னை சொல்லணும் என்பதற்குத்தான் கற்றுக்கொண்டாய். ஃபகத் கீல, சொல்லப்பட்டு விட்டது, உலகத்துல எல்லாரும் அந்த பேரை உனக்கு தந்துட்டாங்க, இங்க நம்மள்ட்ட ஒண்ணும் கிடையாது, இவனை இழுத்துட்டு போங்க நரகத்துக்குன்றான் அல்லாஹ். அதே மாதிரி பொருளாதாரத்தை ஒருத்தன் வாரி வாரி வழங்குவதன் மூலமாகவும் மறுமையில உயர்வான பதவியை அடைய முடியும். அப்படி ஒருத்தன் நிறைய வாரி வாரி வழங்கி இருப்பான், அவனை கூப்பிட்டு இறைவன் விசாரிப்பான், நீ என்னடா பண்ண? அவனு இதே மாதிரி சொல்லுவான், உனக்காக வேண்டி வாரி வாரி வழங்கின, யாரு கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நல்ல காரியம் எதெல்லாம் இருக்குது அத்தனைக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு. நல்லா என்ன செய்வான்? இல்ல, பொய் சொல்ற, நீ கொடுத்தது நெசம், எனக்காக சொல்றது பொய், நீ எதற்காக இதை செஞ்சேன்னு கேட்டா, உன்னை ஜவாதுன் வல்லல் என்று மக்கள் எல்லாம் பாராட்ட வேண்டும் என்று நினைத்து செய்தாய், வல்லல் பட்டம் உலகத்தில் கிடைச்சு போச்சு, நம்மள்ட்ட ஒண்ணு கிடையாது. இது முஸ்லிம்ல 3527வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக இதுவரை நம்ம சொன்னோம்ல,
இந்த 2 நாட்கள் உங்களுக்கு சொன்ன ஆதாரங்களோடு ஒரு முத்திரையாக இந்த செய்தி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது உலகத்துல அவன் நல்லவன், ஆரிஞ்சரு, மகானு, பெரியாருன்னு நம்ம நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உள்ளத்துல அவங்களுக்கு சரியா இருக்கா சரியா இல்லையான்னு நமக்கு தெரியல. பாத்தீங்களா, அங்க வச்சு என்ன ஆகுது, அவருக்கு கூட தெரியல. அவர் பெரிய நான் சாதனை செஞ்சமா நினைச்சிட்டு இருக்கிறாரு. நம்ம உயிர் தியாகம் பண்ணிட்டோம், நமக்கு பெரிய பரிசு கிடைக்கும் அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. அல்ல எதையும் பாக்குறான், இவன் என்னத்துக்கு இதெல்லாம் செஞ்சாங்கிறது சேர்த்து பாக்குறான். அதுல அடிபட்டு போயிடுறாங்க. அப்ப உள்ளத்தில் உள்ளதுதான் ஒருத்தனை இறைநேசத்தை தீர்மானிக்கும் என்று சொல்லும் பொழுது, உலகத்துல பெரிய பெரிய இந்த ஷஹீதுக்கு மேல பெரிய வேலையா? நீங்கள் யாரை மகாண்டு கொண்டாடுகிறீர்களோ, யாரையெல்லாம் அவுலியான்னு நீங்களா பட்டம் கட்டி இருக்கிறீர்களோ, அவங்க எல்லாம் இந்த ஷஹீதுகள் செஞ்ச வேலை அளவுக்கு செஞ்சிருக்கிறாங்களா? ஒண்ணும் கிடையாது. ஏதாவது சில கதைகள் எழுதி வச்சிருக்கிறாங்களே தவிர உயிரையை தியாகம் பண்ணி அல்லாஹ்வுடைய பாதையில போரிட்டு உயிரை தியாகம் பண்ணி அப்படியான ஒரு வேலை செஞ்சவருடைய நிலைமை எப்படி ஆகி போயிடுச்சு. அப்ப சிந்திச்சு பார்க்கும் பொழுது யாரையும் பத்தி நம்ம அவுலியா மகான்னு சொன்னால் பயங்கரமான ஒரு குற்றத்துல சேர்ந்துரும். இதை வழங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்